எவ்ரிவன் டுடே பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்மளோட கமெண்டுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது. எந்த சப்ஸ்கிரைபர் என்ன கமெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாக்ஸஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ரெகுலராக எல்லாருக்கும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் இன்றைக்கி நடந்தது. நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னக்குள்ளே நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். பட் வந்து ஒரு சில பொருள் வந்து மிஸ் ஆகிருக்கும். அதை நம்ம அலசி ஆராய்வோம், எங்கே பார்த்தாலும் தேடுவோம். பட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அது நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கும். அது எப்போ நம்மளுக்கு தெரியும்னா நம்ம எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு நார்மலாக பார்க்கக்குள்ளே தான் தெரியும். நம்ம கண்ணு முன்னாடியே கை கட்டின தூரத்தில் தான் இருக்கும். பட் வந்து க்ரியேட் பண்ணக்குள்ளே அது எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் எல்லா இடத்தையும் ஆராய்ஞ்சிடுவோம். அது வந்து ரெகுலராக எல்லாருக்கும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ரெகுலராக நடக்கும்ன்றவங்க, எனக்கும் நடந்திருக்கு அப்படின்றவங்க வந்து ஒரு தம்ஸ்அப் கொடுங்க கமெண்டில். அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கேல் தான். இந்த ஸ்கேல் வந்து நான் லாங் சைஸ் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணக்குள்ளே, வீடியோ எடுக்கக்குள்ளே அந்த ஸ்கேல் எங்கே போச்சுன்னே தெரில. நிறையா தேடி பார்த்துட்டேன், பட் கிடைக்கவே இல்லை. அதனால தான் இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் வச்சு பாக்ஸஸ் க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வேறு ஒன்றுமே இல்லை. நெகட்டிவ் ஃபில்லிங் டிசைன்ஸ் வந்து ஒரு கிளாஸாக போடுங்க மேம் அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே கேட்டாங்க. பட் அப்போ என்னால் க்ரியேட் பண்ண முடியல. ஸோ இப்போயாச்சும் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு போட்டுடலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்து தான் நம்ம இந்த வீடியோஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான பாக்ஸஸ் தான் நான் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி ஃபினிஷிங்லாம் எப்படி கொடுக்கணுன்றத இதில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் டிசைன்ஸ் எங்கே கொடுக்கணும், எங்கே கொடுக்கக்கூடாது, என்ன மாதிரி பர்சன்ஸுக்கெலாம் நெகட்டிவ் டிசைன்ஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இதில் கவர் பண்ணுறேன். மேக்ஸிமம் கவர் பண்ணுறேன். இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்கேஸ் மெகந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன், பட் இந்த இது மட்டும் எனக்கு ஃபினிஷிங்கே வரமாட்டேங்குது, எவ்வளோ தான் போட்டு பார்த்தாலும் வரமாட்டேங்குது, அந்த ட்ரிக்ஸே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபில்லிங்ஸில் தான் வந்து நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரா பண்ணுறதுலாம் நல்லாவே ட்ரா பண்ணுவாங்க. அந்த ஃபில்லிங்ஸ் கொடுக்கக்குள்ளே தான் அவங்க ஏதாவது சொதப்பிட்டு அந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்க டிசைனே வந்து ஒரு ப்ராப்பராக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். அதெல்லாம் வந்து என்ன மாதிரி கரெக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி நம்ம ஃபில்லிங்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நெகட்டிவ் ஃபில்லிங்கில் டிசைன்ஸ் வந்து ஒரு 80% வந்து டிசைன்ஸ் வந்து நீங்கள் போட்டுடணும். ரிமைனிங் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபில் பண்ணுறதும் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. நம்ம போடுற டிசைனும் எப்படி யூனிக்காக நம்மளுக்கு அந்த டிசைன் நம்ம ஃபில் பண்ணிட்ட அப்புறம் அழகாக தெரியணும் அப்படின்ற ஒரு ட்ரிக்ஸும் இருக்குது. நம்ம ஃப்ளவரை வச்சு ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெரிய ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கார்னர்லேருந்தையும் க்ரியேட் பண்ணலாம், சென்டர்லேருந்தும் க்ரியேட் பண்ணலாம், எந்த டைரெக்ஷன்லேருந்தும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அது உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து இருக்குது. நான் எப்பயுமே ரைட் சைட் கார்னர்லேருந்து க்ரியேட் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு எப்படி ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் ஃபாஸ்ட்டாகவும் முடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளவர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் கார்னரில். நெக்ஸ்ட்டு இருக்க ஸ்பேஸில் எப்படி க்ரியேட் பண்ணலாம், டவுன் டைரெக்ஷனில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பர் டைரெக்ஷனில் க்ரியேட் பண்ணிடுறேன். அந்த பெட்டல்ஸ் வந்து பெருசாக போட்டிங்கன்னா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சின்னதாக போட்டாலும் நல்லாயிருக்கும், ஆனால் அதில் ஷேடிங்ஸ் கொடுக்காமல் இருக்கணும். ஷேடிங்ஸ் கொடுக்காம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம நெகட்டிவ் ஃபீலிங்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வரைஞ்சிட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துடலாம். இந்த ஷேடிங்ஸ் கொடுக்கக்குள்ள ஆஃப் வந்து ஷேடிங் இருக்கணும், ஆஃப் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கணும். இப்போ ஷேடிங்கே கொடுக்காம நார்மலாக நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே ஃபில்லிங்ஸ் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு இன்னும் லுக் வைஸ் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஷேடிங்ஸ் கொடுத்துட்றோம், ஃப்ளவர் வரைஞ்சிரும், ஷேடிங்ஸ் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அந்த அவுட்டர் சைடு வந்து டார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இது ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. இந்த ஃபில்லிங்ஸில் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இப்போது அவுட்டர் சைடு நான் டார்க்கன் பண்ணியிருக்கேன்.
அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணக்குள்ள சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஷேப்ஸ் பெட்டல் ஷேப் போட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்துருவோம், டார்க்கன் பண்ணிவிடுவோம். அப்போ வந்து ஒரு பெட்டல் வந்து பெருசாக இருக்கும், ஒரு பெட்டல் குட்டியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அவுட்டர் லைட்டாக தின் லேயரை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க ஸ்பேஸில் நீங்கள் ஷேடிங்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் த ஃபினிஷிங்கில் வந்து அந்த ட்ரா பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த லேயரில் ஜஸ்ட்டு அழகாக ஃபில் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த பெட்டல்ஸ் வந்து எந்த ஒரு மர்ஜும் ஆகாது, உங்களுக்கு ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக வரும். இப்போது இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸே வந்து நிறையா பேட்டர்ன்ஸில் இருக்குது. ஃப்ளவரை வச்சு க்ரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து செக் பேட்டர்ன்லேயும் போடலாம். இப்போது ஒரு பேபி ஷவர் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் நம்ம நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். இல்லைனா கிங் குயின் அந்த மாதிரி இமேஜஸ்லாம் ட்ரா பண்ணிவிட்டு அதை சென்டராக ட்ரா பண்ணிவிட்டு ரிமைனிங் ஸ்பேஸில் வந்து ஃபுல்லாக ஃபீலிங்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடக்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் இப்போ சொல்லக்குள்ளே சிலது புரியாமல் இருந்தால் அந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணி போடக்குள்ளே உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு இதில் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். இதில் வந்து என்ன மேஜராக மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், அந்த பெட்டல்ஸை வந்து ஷார்டன் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் லீஃப்லாம் போடக்குள்ள பெட்டல்ஸ் கூட கொஞ்சம் பெருசாக போட்டுருக்கோன்னா ஓகே. இப்போது லீஃப்னால் நம்ம பெருசாக போட முடியாது, சின்ன லீஃபாக தான் போட்டால் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதை போடக்குள்ள அதையும் ஷார்டன் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் நான் ஒரு மெயின் ட்ரிக்ஸாக சொன்னேன். அதோட அவுட்டர் லேயர் ட்ரா பண்ணிக்கோங்க, ரிமைனிங் இருக்க ஸ்பேஸில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிருக்க அந்த தின் லேயர்கிட்ட ஷேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். மேஜராக மிஸ்டேக் பண்ணுறது அந்த மிஸ்டேக் பண்ணுவோம், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் தின் லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ண சொன்னேன். இப்போ வந்து நார்மல் ஃப்ளவர்னால் உங்களுக்கு மேஜராக மிஸ்டேக்ஸ் வராது. அதுவே ஷார்ப் எட்ஜஸ், இப்போ லீஃபு நார்மல் ஃப்ளவர்ஸ்லேயே ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி கொடுக்குற ஃப்ளவர்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் லோட்டஸ்லாம் ட்ரா பண்ணுறோன்னா அதில் வந்து ஷார்ப் எட்ஜஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஷேட் பண்ணக்குள்ளே ஷார்டன் ஆக்கிடுங்க, அந்த ஷேப்பே இருக்காது. மேக்ஸிமம் அந்த லோட்டஸில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நான் சொன்ன ட்ரிக்ஸ் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அவுட்டர் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் எப்படி ட்ரா பண்ணிங்களோ ஷேப்பு அதே ஷேப்பில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில். வீடியோவில் க்ரியேட் பண்ணியிருக்கிறது மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு செக் பேட்டர்னுக்குள்ளே எப்படி க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து போடுறேன். பட் இந்த ஃப்ளவர் க்ரியேட் பண்ணுறதுலே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாக்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்க ஃப்ளவர் வந்து பெட்டல்ஸ் வந்து பெருசாக இருக்குது. அதுவே செகண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா குட்டி பெட்டல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பாக்ஸுக்கும் செகண்ட் பாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த ஃப்ளவர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஷேடிங்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பாக்ஸில் நான் வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துருப்பேன், அதுவே செகண்ட் பாக்ஸில் நம்ம கொடுத்தா ஃபுல்லாக மர்ஜ் ஆகிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், ஜஸ்ட் சென்டரில் லைன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளவருக்கே ஒரு டிசைன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி பெட்டல்ஸ் போடுறீங்கன்னா இந்த மாதிரியும் நம்ம டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணால் நம்ம வெரி ஒயிட் ஸ்பேஸாக விட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஏதாவது பேட்டர்ன்ஸ் உள்ளே கொடுக்குற மாதிரி க்ரியேட் பண்ணிங்கன்னா லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாக்ஸில் போட்டிருக்க ஃப்ளவர் எப்படின்னா ஸ்மால் ஃப்ளவர் தான், பட் செகண்ட் பாக்ஸில் போட்டிருக்கிறதுக்கும் எதுக்கும் கம்பேர் பண்ணக்குள்ள நான் வந்து சிங்கிள் ஃப்ளவராக போடாமல் ஒரு ஃப்ளவர் பஞ்சஸ் மாதிரி போட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் எப்படி ஷேடிங் கொடுத்துருக்கேன்னா இதில் வந்து ரொட்டேஷ்னல் மோஷனில் ஷேடிங்ஸ் கொடுப்போம். அந்த ஷேடிங் கொடுத்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸும் க்ரியேட் ஆகும், உங்களுக்கு ஷேடிங்கும் இருக்க மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதில் நான் கொடுத்துருக்க 2 ஷேடிங் மெத்தட் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து லோட்டஸ் வச்சு நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ், இதை நீங்கள் இன்ச் பை இன்ச் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ உங்களுக்கு இதிலே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கில் ஒரு ஃப்ளவரை வச்சு என்ன மாதிரி கொடுக்கலாம், என்ன மாதிரி கொடுக்கக்கூடாதுன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லாம் எங்கே கொடுக்கணும் எங்கே கொடுக்கக்கூடாதுன்றது உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன்.
சொல்கிறத நீங்கள் விஷுவலாக பார்க்கக்குள்ள உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ அதனால் நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றது, என்ன மாதிரி எந்த ஸ்பேஸில் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றதும். நம்ம வந்து நெகட்டிவ் ஃபீலிங்கை ஸ்டார்ட் அப் டிசைனாகவும் கொடுக்கலாம், பார்டர்ஸாகவும் கொடுக்கலாம், டாவும் க்ரியேட் பண்ணலாம். பட் எங்கெங்கே எப்படி க்ரியேட் பண்ணணுன்றது தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன் அந்த டிசைன்ஸை. ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணியிருக்கிறது நம்ம வந்து கிரிட்டாக வந்து நெகட்டிவ் ஃபீலிங்கை வந்து க்ரியேட் பண்ணாது. நெக்ஸ்ட் ஒன் பார்டராக எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் அப் டிசைனில் எப்படி க்ரியேட் பண்ணலாம் நெகட்டிவ் ஃபீலிங் வச்சு உங்களுக்கு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம இதில் எப்படி வேணால் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் நெகட்டிவ் ஃபீலிங் யூஸ் பண்ணி டிசைன்ஸை. பட் ஃபினிஷிங் நல்லா இருந்தால் மட்டும்தான் நெகட்டிவ் ஃபீலிங் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி க்ளம்ஸியாக தெரியும். ஸோ ஃபினிஷிங் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நெகட்டிவ் ஃபீலிங் வந்து அழகாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்றதை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபில்லிங்ஸே கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் வைஸ் அழகாக இருக்கும். கிளைண்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சில பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப டேனாக தெரியுது. ஸோ எனக்கு என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியும் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுங்க. அதுக்காக நெகட்டிவ் ஃபீலிங்ஸே கை ஃபுல்லாக கொடுத்தாலும் நல்லா இருக்காது. பட் இன் பிட்வீனில் ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் டாப் அண்ட் பாட்டம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அது வந்து கலர் ஸ்டெயினுமே உங்களுக்கு வந்து நல்லா டார்க்கனாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் டோனுக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுத்தீங்கன்னா. அதுக்காக ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் கொடுக்காதீங்க, ஃபுல்லாகவும் செக் பேட்டர்ன்ஸாகவும் கொடுக்காதீங்க. கொஞ்சம் கம்பைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் ஒரு பேட்டர்ன்ஸ் பார்க்கக்குள்ள உங்களுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியுது புரியலை அப்படின்றத எனக்கு எப்படி தெரியும்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பார்த்து தான் எனக்கு புரியும். அண்ட் தென் வேறு யாருக்காவது எந்த டிசைன்ஸாவது நான் க்ரியேட் பண்ணணும், எனக்கு இது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு கமெண்டில் பின் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ண நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் கொடுக்கலான்னு இதுக்கப்புறம் டிசைட் பண்ணியிருக்கேன். நானே ஒரு டிசைன்ஸை போட்டு நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறத விட நீங்கள் கேட்குற கொஷினுக்கான அந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணி போட்டேன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் வந்து வியூஸும் நல்லா வருது அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும்.